பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள்? உங்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம். அஸ்ட்ரோ தமிழ் ஜெய் வியாசஸ்ரீயின் வணக்கம். அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதலில் பூச நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம். பூச நட்சத்திரத்தின் அதிபதி சனீஸ்வரன் ஆவார். மேலும் இதை புஷ்ய நட்சத்திரம் என்று அழைப்பார்கள். 4 பாதங்களும் கடக ராசியில் வரும். இது ஒரு தேவகண நட்சத்திரம். இதன் மிருகம் ஆண் ஆடு. இதன் பறவை நீர்க்காக்கை ஆகும். இதன் தேவதை யமதர்மராஜா மற்றும் சுப்பிரமணியன். தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நன்னாளில் முருகனுக்கு விழா எடுக்கப்படும். இது பூச நட்சத்திரம் பெருமையை விளக்குகிறது. இதன் மரம் பாலுள்ள அரச மரம் ஆகும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம். பூச நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் என்பதால் மனதில் ஏதோ ஒரு சோகம் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும் என்றாலும் எந்த பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து அதற்கு உரிய தீர்வை காணாமல் விடமாட்டார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டு என்பதால் சமுதாயத்தில் பெயர் புகழை எளிதில் பெறுவார்கள். மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை இருக்கும். முகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திலும் சுலபத்தில் அஞ்சாமல் மன உறுதியுடன் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார்கள். மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். சமூகத்தில் முக்கிய பிரமுகராக இருப்பார்கள். புகழ்பெற்ற பல பெரிய மனிதர்களின் நட்பை பெற்றிருப்பார்கள். வாழ்க்கையின் பிற்பகுதியில் சகல யோகங்களும் உண்டாகும். உறவினர்களும் நண்பர்களும் வந்துவிட்டால் நண்பர்களுக்கே முக்கியத்துவம் தருவார்கள். அடிக்கடி கோபப்படுவார்கள். சற்று கர்வமும் பெற்றிருப்பார்கள். எந்தச் சூழ்நிலையிலும் சுயகர்வத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். சுதந்திரமாக வாழ நினைப்பவர்கள். அடக்கமானவர்கள். அதே நேரம் ஆத்திரமும் கோபமும் உள்ளவர்கள். சனி பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் இவர்களில் பெரும்பாலானோருக்கு மனதில் ஏதேனும் இனம் புரியாத ஒரு சோகம் மற்றும் கவலை இருந்து கொண்டே இருக்கும் எனலாம். இவர்கள் தங்களின் திறமையால் எளிதில் சாதித்து வெற்றி பெறுவார்கள். ஒழுக்கமான வாழ்க்கை வாழவே விரும்புவார்கள். தவறு செய்தவர்களை மன்னிக்கும் குணம் இருக்கும். தங்களின் மனசாட்சிக்கு பயந்து நடப்பவர்களாக இருப்பதால் தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து புன்னகை நிறைந்த முகத்துடன் வாழக்கூடியவர்கள். 35 வயதுக்குப் பின்னர் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பார்கள். தலைமை ஸ்தானத்தை வகிக்கும் அளவுக்கு தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் கொண்டிருப்பார்கள். கற்பனைத் திறன் அதிகம் பெற்றிருப்பார்கள். கதை கவிதை எழுதுவதில் நாட்டம் இருக்கும். மற்றவர்கள் செய்த உதவியை மறக்காமல் திருப்பிச் செய்து விடுவார்கள். பழமையை நேசிக்கும் அதே சமயத்தில் புதுமையையும் விரும்புவார்கள். எல்லா விஷயங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள். தன்னம்பிக்கையாலும் தளராத தைரியத்தாலும் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவார்கள். இனிமையாக பேசி எந்த காரியத்தையும் சாதித்து விடுவார்கள். கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். யோகா மந்திர தந்திரங்கள் ஜோதிடம் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பெண்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பார்கள். சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும். நன்றி.